காவல் நிலைய படுகொலை வழக்கு திமுக ஆட்சியில் நடந்தது அண்ணன் அஜித்குமாருக்கு மட்டும்தானா? கிடையாது. இன்னும் பல வழக்கு நீதி பெறல. அதுல ஒண்ணுதான் காவல் நிலைய படுகொலை வழக்கான அண்ணன் ஆகாஷுடைய வழக்கு. ஏன் திமுக ஆட்சியில நடந்த தவறுகளை தாவேக்காவல தட்டி கேட்க முடியும் நம்ம கேட்கிறோம். இதே தாவேக்கா அஜித்குமாருடைய படுகொலை வழக்கு திமுக ஆட்சியில நடந்துச்சு. அன்று போராட்டம் நடத்தியது இதே தாவேக்கா. ஆனா இன்று தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் போராட்டம்லாம் நடத்தவே தேவையில்லை. நீதிமன்றத்துல நேரா போயிட்டு மேல்முறையீடு பண்ணி அந்த பையனுக்கு நீதி வாங்கி கொடுக்க முடியும். அதற்கான அங்கீகாரமும் அதிகாரமும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்கிட்ட இருக்கு. அஜித்குமாருக்கு அன்று போராடி சீன் காட்டிய தமிழ்நாடு முதல்வர் ஆகாஷுடைய படுகொலைக்கு நீதி கேட்காமல் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? தாவேக்கா திமுகவை அரசியல் எதிரி என்று சொல்லிச்சு. அரசியல் எதிரி என்று சொல்லி திமுக செய்த அநீதிகளுக்கு எத்தனை போராட்டங்கள்ல கலந்துக்கிட்டு திமுக செய்த அநீதிகளுக்கு எதிராக எத்தனை போராட்டங்களை தாவேக்கா முன்னெடுத்துச்சு. நேரடியா நீங்க தாவேக்காவுடைய அஃபீஷியல் யூடியூப் சேனல்ல பார்க்கலாமே, இருக்குமே எத்தனை போராட்டங்கள். எனக்கு தெரிந்த ஒன்னு அல்லது 2 தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒண்ணு, அது காவல் படுகொலை வழக்கான அஜித்குமாருடைய வழக்கு. அதுக்கு நீதி கேட்டு விஜய் அவர்கள் ஒரு 10 நிமிடமோ 40 நிமிடமோ பேசினார். அதுதான் அவர் எடுத்த ஒரு போராட்டம் திமுக எதிராக.